இந்த ப்ராப்ளம் எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா இருக்கும். நம்ம யூஸ் பண்ற ரோல் கோம்ல வந்து தலை வரும்போது முடியெல்லாம் அதுக்குள்ள சிக்கிக்கும். கிளீன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாள் போக போக முடியும் வந்து அதிகமாயிடும். டஸ்ட் எல்லாம் பட்டு ஒரு மாரி அசிங்கமா இருக்கும். ஸோ அத கிளீன் பண்ண கஷ்டப்பட்டு அந்த ரோல் கோம் வந்து நம்ம தூக்கி போட்டுடுவோம். இந்த ப்ராடக்ட் வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்காக நான் மீஷோல வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸு. ஃபேஷன் ஏர் கோம் தாங்க. ஆல் டைப்ஸ் ஏர் வந்து இந்த கோம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாவும் இருக்கு. டபுள் கலர் வந்து குடுத்திருந்தாங்க. ஆஷ் வித் ஒயிட்டு. ஸோ இந்த கோம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹேண்டில் கிட்ட வந்து நம்ம லெஃப்ட் சைட் ரொட்டேட் பண்ணோம்னா ப்ரஷ் வந்து வெளியில் வரும். அந்த ப்ரஷ் வந்து அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. ஆல் டைப்ஸ் ஏர் இருக்கவங்க வந்து இந்த கோம் வந்து யூஸ் பண்ணலாம். ரைட் சைடு ரொட்டேட் பண்ணோம்னா அந்த ப்ரஷ் வந்து உள்ளே போயிடும். என்னோட ஏருக்கு வந்து இந்த கோம் வந்து நான் யூஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஏரில் வந்து நல்லா வாரியாச்சு அழுத்தி. ஸோ அதில் வந்து முடியெல்லாம் வந்துருக்கு. இந்த முடி எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தாங்க. லெஃப்ட் சைட் ரொட்டேட் பண்ணோம்னா அந்த ப்ரஷ் உள்ளே போயிடும். முடியும் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இதுக்கப்புறம் சீப்பு வந்து தூக்கி போடணும்னு எந்த அவசியம் இல்லைங்க. ரொம்ப அழுக்காக இருக்கா ஒரு வெட் டிஷ்யூ வச்சு எண்ணெயாக இருக்கும் அழுக்காக இருக்கும் வந்து தொடச்சி எடுத்துடலாம். ஸோ ஒர்க் ஃபார் மணினே சொல்லலாங்க. இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க.